கான்ட்ராக்ட் சைனுக்காக ரோமன் ரிங்ஸ் வரும். ரோமன் ரிங்ஸ் வந்த உடனே ஜாக் எஃபெக்ட் வரும். ஜாக் எஃபெக்ட்டும் ரோமன் ரிங்ஸும் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு பதற்றம் நிலவுவதாக ஆடம் பெர்ஸ் சொல்கிறார். ஆடம் பெர்ஸ்ட்ட வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆடம் பெர்ஸ்ட்ட ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எஃபெக்ட் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஜாக் எஃபெக்ட் நான் 12 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ 12 வருஷமாக இந்த இடத்துல இருந்ததுனால நீ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நீ வேணா சோலசிக்கா உள்ள கூட்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன கூட்டு வந்தது சோலசிக்கா. அதனால் உனக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டும் ஜாக் எஃபெக்ட். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் முன்னாடி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை செய்தாகணும். அதனால் நீ என்ன மரியாதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் ஆடியன்ஸ்லாம் ஓடிசின்னு கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஜாக் எஃபெக்ட் கொஞ்சம் கடுப்பாகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நான் என் குடும்பத்துக்காக உன்னை நான் அக்னாலஜ்மெண்ட் செய்ய முடியாது. என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் உன்னை ஒரு காலத்துலையும் நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றை நான் பேக்லாஷில் வீழ்த்தி இந்த பட்டத்தையும் கைப்பற்றுறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் கருப்பான ஜாக் எஃபெக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் சூப்பர்மேன் பஞ்ச் போட ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் ஜாக் எஃபெக்ட் தன்னோட கையால் அந்த டெத் ட்ரையாங்கிள்ன்ற ஒரு ஃபினிஷர் சப்மிஷன் மூவ் போட்டு லாக் பண்ணுறா. லாக் பண்ணி ரோமன் ரிங்ஸ் அப்படியே தூக்கி டேபிளில் அடிக்கிறார். அங்கிருந்த டேபிளான டேபிள் உடையில இருந்தாலும் பயங்கரமான சம்பவமாக பண்ணிட்டு போயிட்டார். இந்த சம்பவத்தை முடிஞ்சதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் ரிங்கில் அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.